அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால் நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த இந்த வல்ல ரஹ்மானான அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். கடைசி பதிவு அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அவனிடத்திலேயே சார்ந்து இருப்பது, முழுவதுமாக சார்ந்து இருப்பது. முதலாவது பதிவாக தவக்குல் நம்ம பார்த்தோம், லாஸ்ட் பதிவு பார்த்தோம், அது ஒரு முதல் பாட்டு. அதோட தொடர்ச்சியாக இன்ஷால்லா நான் இரண்டாவது பதிவை அல்லாஹ் நாடினால் இரண்டாவது பதிவை போடுவேன் என்று கூறியிருந்தேன். அந்த இரண்டாவது பதிவு தான் இது. இதை கேளுங்க முழுமையாக. முதல் பதிவை பார்க்காதவர்கள் அவசியம் முதல் பதிவையும் பாருங்க. அப்போ தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது, நல்ல ஆழமான நம்பிக்கை வைப்பது, காரியங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுவது, அவனையே சார்ந்து இருப்பது, அதுதான் என்ன? தவக்குல் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கு? போராட்டங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு நான் இந்த துனியாவுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நினைவு தெரிந்த கருத்து வந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த ஒரு சேலஞ்சஸையும், அதாவது எந்த ஒரு சவால்களையும் நான் மேற்கொண்டதே கிடையாது. ரொம்ப ஜாலியாக லைஃப் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு யாராவது ஒரு நபர் சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த துனியா, இந்த வாழ்க்கை நமக்கான ஒரு சோதனை களமாக தான் அல்லாஹ் வடிவமைத்து இருக்கிறான். இங்கே நமக்கு பலவிதமான சேலஞ்சஸ்கள் இல்லையா? பலவிதமான சேலஞ்சஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. சவால்களை நம்ம எதிர்கொண்டுகிட்டே தான் இருக்கும். சில சவால்கள் நம்மளுக்கு சிறியதாக இருக்கும். அதில் நம்ம நல்லா கவனித்து பாருங்கள். சிறிய சிறிய சவால்களை நம்ம அல்லாஹ்வின் உதவியோடு வெற்றி கொண்டு வரும்போது சவால்கள் கொஞ்சம் கடுமையாவதை நாம் உணர்வோம். வேறு ஒரு விஷயத்தில் இதை விட கொஞ்சம் கஷ்டமான சவால்களை நாம் எதிர்கொள்கிற மாதிரி வரும். அப்போது படிப்படியாக நம்மளுக்கு சவால்கள், அதாவது ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு சின்ன பிள்ளைய கொண்டுட்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த சின்ன லெவல் கிளாஸுக்கு என்ன டெஸ்ட்டு வைப்பாங்களோ, என்ன கொஞ்சமாக படித்து கொடுத்து அந்த சின்ன லெவலில் என்ன எக்ஸாம் வைப்பாங்க, அது அந்த பிள்ளை தேர்ச்சி படும். அதுக்கும் அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் படிப்பு அதிகமாகும். அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டது என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் அந்த டெஸ்ட்டு. அடுத்தது டெஸ்ட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்படியே வகுப்புகள் போக 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 படிப்புகளும் கற்றுக்கொள்வதும் அதிகமாகும். அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அதன் மூலமாக கற்றுக் கொடுப்பதும் அதிகமாகும். அது எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறது என்று பரிசோதிப்பது தான் அந்த எக்ஸாம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறான்? ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரை, இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது. இதில் எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருப்பீர்கள்? உங்கள் ஒருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக அழகாக அல்லாஹுவால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவால் தானே, அவன் தானே விதியை எழுதிறவன். நம்ம வாழ்க்கை என்ன? நம்ம வாழ்க்கை முன்னாடியே, நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டது. அவன் நாடிய காரியங்கள் தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது உங்கள் லைஃப் ஒரு மாதிரி, நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடம், வாழ்க்கை பாடங்கள் அது ஒரு மாதிரி, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், உங்களை பரிசோதிப்பதற்காக வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இறைவன் கொடுக்கக்கூடிய சேலஞ்சஸ் அது ஒரு மாதிரியானதாக இருக்கும். நீங்கள் ஒரு விதமான இழப்புகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். ஒரு விதமான சந்தோஷங்களையும் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுபவித்து கொண்டு இருப்பீர்கள். அப்போது என்னுடைய லைஃப் வேறு மாதிரி, எனக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் வேறு மாதிரி, எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் வேறு மாதிரி. இந்த மாதிரி நம்ம யாருடைய வாழ்க்கையும் யாரோடும் ஒத்து போகாது. அப்போ அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்கள சோதிப்பதற்காக ஒவ்வொரு சவால்களை வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான். அப்போது அந்த சவால்களை நம்ம எதிர்கொள்வது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அல்லாஹ்வை விட்டுவிட்டால் அவனை கெட்டிமா பிடிச்சுக்கணும். அவன் உதவியோடு தான், அவனிடத்திலேயே உதவியை கேட்டுதான் அந்த வாழ்க்கையை நம்ம படிப்படியாக நகர்த்த முடியும். அந்த சவாலை நம்ம எதிர்கொள்ளணும், அதுக்கு ஒரு வலிமை வேணும். அப்படின்னா கூட யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படுவதற்கான இதை சமாளிப்பதற்கான வல்லமையை தாருங்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வல்லமையும் கிடைக்கும்.
அடுத்தது ஒரு சொல்யூஷன் வேணும் ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னாக்கா அல்லாஹ்விடத்தில் நம்ம போய் அல்லாஹ் எனக்கு இதுக்கு என்ன செய்கிறதுன்றே தெரியலை, சரியான வழியை நீங்கள் காட்டுங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படுவதற்கு. அதையும் அவனிடத்துல தான் கேட்கணும். அந்த வழியை காட்டுபவனும் அல்லாஹ் தான். அப்போது நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு என்ன சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அந்த அளவுக்கு நம்மளை சோதிக்கிறான். நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவன் அவன்தான். அப்போது வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள், சேலஞ்சஸ், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம சமாளிப்பதற்கு அந்த ஒரு சக்தியை அல்லாஹ்விடத்துல தான் நம்ம கேட்கணும். அவன மேலே தான் முழுவதுமாக நம்பிக்கையை வைக்கணும். அவன் தான் எனக்கு இந்த இன்னல்களை கொடுத்திருக்கிறான், அவனிடத்திலே நான் வல்லமையை கேட்கிறேன், இதிலிருந்து விரைவில் சுலபமாக வெளியாவதற்குரிய வழியையும் நான் அவனிடத்திலிருந்து தான் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று துவா செய்ய வேண்டும். நான் முன்றைய பதிவில் சொன்ன மாதிரி இப்பவும் அதுதான், எல்லாத்துக்குமே ரிலீஃப் அவனிடத்திலிருந்து தான் இருக்குது. அப்போது எந்த ஒரு காரியத்திலையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நாமே செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. முதன்மையாக அல்லாஹ்வை நிறுத்துங்கள், அதன் பின் உங்களுடைய அதாவது நம்முடைய காரியங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கு நம்மளால் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த அந்த சக்தியை பயன்படுத்துவோம். அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவனிடத்துல உதவி கேட்டு அவனையே சார்ந்திருந்து அவன் வெற்றி கொடுப்பான், நாம் வெற்றி பெறுவோம். எல்லாமே அவன்தான், ஆரம்பமும் அவன்தான், முடிவும் அவன்தான், எல்லாமே அல்லாஹுதான். ஒரு உண்மையான முஹ்மீனாக நம்ம இருந்தால் அல்லாஹ்வையே தான் சார்ந்திருக்க வேண்டும், முழுவதுமாக அவனையே சார்ந்திருக்க வேண்டும். அப்போது நமக்கு தேவையானது எல்லாம் யாரிடத்திலிருந்து கிடைக்குது? இந்த வாழ்க்கையை நகர்த்துவதற்கு ஒரு முழுமையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நம்ம நம்பியே ஆகணும். எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் கிடைக்கிது. நமக்கு வரக்கூடியது அனைத்துமே அல்லாஹ்விடத்திலிருந்து தான். நம்ம காரியங்களை எல்லாத்தையும் தீர்மானிப்பவன் அவனு தான், நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுப்பவனும் அவன் தான். இப்போது நம்ம திருமறை குரானில் உள்ள ஒரு வசனத்தை பார்த்துடலாமா? அது என்ன வசனம் என்றால் திருமறை குரானில் 65வது வசனம், 65வது அத்தியாயத்தில் 3வது வசனம், அதாவது அத்தலாக், சூரா அத்தலாக், தலாக், அதில் 3வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுவது என்ன அதில் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வையே நம்பி இருப்பவரை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு அல்லாஹ் கூறுவது என்ன அப்படின்னா, அத்தகையவருக்கு அவர் எண்ணிராத புறத்தில் இருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். மேலும் அவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான். மறுபடியும் இந்த இறைவசனத்தை நான் ஒரு முறை படிக்கிறேன், தயவு செய்து நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இது சூரா அத்தலாக் எத்தனாவது வசனம் என்றால் 3வது வசனமாக இருக்கிறது. அத்தகையவருக்கு அவர் எண்ணிராத புறத்தில் இருந்து, அத்தகையவருக்கு அதாவது அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பவருக்கு. முன்பின் வசனங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள், ஆனால் எந்த சம்பவத்தில் எப்பொழுது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். இப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய முஹ்மீன்களுக்காக சொல்லப்பட்டது. அத்தகையவருக்கு அவர் எண்ணிராத புறத்தில் இருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான். தெளிவாக புரிந்தது இல்லையா? அப்போ உண்மையான ஒரு நம்பிக்கையாளராக இருந்தால், அல்லாஹ்வையே சார்ந்திருந்தால், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்திருந்தால், அவர் எண்ணிராத புறத்தில் இருந்து அவருக்கு உணவு வசதிகளை ஏற்படுத்துவேன்.
அப்புறம் அல்லாஹ்வே, அதே மாதிரி அல்லாஹ்வே சார்ந்திருப்பவருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நானே போதுமானவன் என்று கூறுகிறான். முற்றிலுமாக அவனையே சார்ந்திருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் இல்லையா? நிச்சயமாக அவன் தன் காரியத்தை நிறைவாக்குவான். அப்போ எந்த ஒரு நபருக்கு, எந்த ஒரு ஆன்மாக்கு அல்லாஹ் என்ன செய்யணும் என்று நாடி இருக்கிறானோ அதை கண்டிப்பாக அதை அவன் செய்தே முடிப்பான். அப்போ உண்மையான நம்பிக்கையாளராக இருந்தால் நாம அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நாம் அவனையே சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் என்ன? தவக்குல். இன்னும் பார்க்கலாம். அல்லாஹ்வின் மீது பொறுப்பேற்றுக் கொள்வது, அதாவது என் காரியங்கள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். யா அல்லாஹ், என் காரியங்கள் அனைத்தையும் நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். எனக்கு தெரியல எதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு நிம்மதியை எதிர்பார்க்கிறேன். எனக்கு எந்த வழியில் என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. யா அல்லாஹ், முழுவதுமாக என் காரியத்தை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். அதை நல்ல விதமாக நிறைவேற்றி கொடுங்கள். எங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுங்கள். ஒரு நல்ல சந்தோஷமான முடிவை கொடுங்கள். எங்கள் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு லேசாக்கி கொடுங்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி நம்ம ஆழமான நம்பிக்கையை வைத்து பிரார்த்திக்கும் போது காரியங்களை முழுவதுமாக அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கூறுகிறான் தெரியுமா? அடுத்த இன்னொரு வசனத்தை படிக்கிறேன், தயவுசெய்து நன்றாக கேளுங்கள். நான் பொறுமையாக தான் படிக்கிறேன். இதுவுமே இது பார்த்தா இது எதுலேருந்து வருது அப்படின்னா சூரா ஆல இம்ரான், அதில் 159வது வசனமாக வருகிறது. அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். சொல்லீர், நீர் கடுக்கடுப்பானவராக கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீரானால் அவர்கள் சமூகத்தை விட்டும் ஓடி போயிருப்பார்கள். எனவே அவர்களின் பிழைகளை அலட்சியப்படுத்தி விடுவீராக. அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. தவிர சகல காரியங்களிலும் அவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யும். பின்னர் அவை பற்றி நீர் முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பேற்படுத்தி விடுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை நேசிக்கிறான். ஒரு காரியத்தை நம்ம முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம பொறுப்பு ஏற்படுத்திடணும். யா அல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள். அப்போது மேலும் இந்த வசனம் தொடருது. முஃமின்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கிறார்கள்? எனவே முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக நம்பிக்கை கொண்டு பொறுப்பு ஏற்படுத்தி கொள்ளட்டும். முடிஞ்சுதா? அப்போது உண்மையான முஃமினாக இருந்தால் முழுவதுமாக அல்லாஹுவையே நாம் சார்ந்திருக்கணும். அவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருக்கணும். அவனையே நமக்கு பொறுப்பேற்படுத்தி கொள்ளணும். ஏன் என்று அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க. அல்லாஹ் நாடினது தான் நடக்கும். அல்லாஹ் உதவி செய்தால் அதை தடுப்பவர் யார்? அல்லாஹ் உதவி அல்லாஹ் இதே வருது பாருங்க, வசனத்தில் எப்படி வருது பாருங்க. முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. திரும்பியும் கேளுங்க. முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு
நாடிவிட்டான் உதவியை அப்படின்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அந்த தான் அல்லாஹ்வுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. அவனுக்கு எதுவும் சாத்தியம். அப்போ அவன் நாடிவிட்டால் அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? யார்கிட்டையும் இல்லை. அப்போ நம்ம யாரையே சார்ந்து இருக்கணும்? அல்லாஹுவையே சார்ந்து இருக்கணும். அவன் எடுக்கிற முடிவு தான், அவன் நாடினது தான் நடக்கும். அவன் நாடினது தான் நடக்கும். அப்போ அவனையே சார்ந்திருக்கணும். அதே மாதிரி அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார்? கொஞ்சம் அச்சம் வருது இல்லையா அந்த வசனத்தை ஓதும் போது? அல்லாஹ் கைவிட்டு விட்டால் நம்மளுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் என்ன முயற்சி செஞ்சாலும், இந்த உலகமே ஒன்று திரண்டு வந்தாலும் அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்றால் நமக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது. யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவன் நாடினால் மட்டும்தான் நடக்கும். அதனால தவக்குல், நம்பிக்கை அவனிடத்திலே ஆழமாக வைக்க வேண்டும். அவனையே சார்ந்து இருக்க வேண்டும். அவனையே நம் காரியங்களுக்கு பொறுப்பெடுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுடைய நாட்டம் இன்றி எதுவுமே நடப்பது கிடையாது. எல்லாமே அவன் நாடியதுதான். அப்போ நம்ம கடுமையான காலங்களில் நம்ம எப்படி நம்மளை பழக்கப்படுத்தி கொள்ளணும்? நாம் இந்த ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் முக்கியத்துவம் அல்லாஹுக்கு, நம்மை படைத்த ரப்பில் ஆலமீனுக்கு நாம் கொடுக்கணும். இவனை வணங்குவதை விட்டுவிடக்கூடாது. இபாதத்துக்களை மேலும் மேலும் அதிகரித்து கொள்ளணும். அப்போது அவன் தொழுகையை விட்டு விடக்கூடாது. பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்கள், உதவி கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். தொழுகையை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். திருக்குரானில் ஓதுங்கள். இப்பொழுது திருக்குரான் ஓத வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சின்ன கோரிக்கை நான் வைக்கிறேன். அதாவது நம்ம திருக்குரான் ஓதுறோம் இல்லையா, அனைத்து முஸ்லீம்களுக்கும் கட்டாயம் ஓத வேண்டும். திருக்குரான் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதியாக வேண்டும். அப்போது அரபிக்கில் நம்ம குரானை கற்றுக்கொண்டு ஆபாத்தாலேன்னு ஆரம்பித்து அந்த எழுத்துக்களை நன்றாக தெரிந்து கொண்டு குரான் ஓதி முடிக்கிறோம். ஏன்னா இன்றைக்குமே பெரும்பாலானோர், சின்ன பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட வயதில் இன்றைக்கு வரைக்கும் குரான் ஓதாதவர்கள் எக்கச்சக்கமான ஆண்கள், எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து இதெல்லாம் வெக்கப்படணும்னு எதுவுமே இல்லை. இதெல்லாம் வெக்கப்படுறதுக்கு உள்ள விஷயம் இல்லை. உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடி போனீங்கண்டா நீங்கள் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நியத்தை வைங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அல்லாஹ்கிட்ட உதவி கேளுங்க. கேட்டுவிட்டு உங்கள் மனசில் உள்ள நியத், நான் குரானை ஓத வேண்டும், எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் 4-5 பேர்கிட்ட சொல்லி எனக்கு யாராவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று முயற்சி எடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மனிதரை அல்லாஹ் காட்டுவான். நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஏதேனும் ஒரு சோர்ஸை அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு யூடியூப்பில் கூட அழகாக கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அழகாக எழுத்துக்களை கற்றுக்கொண்டு குரானை பார்த்து ஓதலாம். ஒரு நியத்து வைத்து என் வாழ்நாளிலே, யா அல்லாஹ், நான் இதுவரைக்கும் குரானை கற்றுக்கொள்ளவில்லை. நான் இப்பொழுது தள்ளாத வயதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து ஓதுங்கள். அதற்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், அருள் பொழிவான். அப்போது ஓதாதவர்கள் தயவு செய்து ஓதிவிடுங்கள். இன்னொன்று, குரானை நம்ம ஓதுறோம், அரபிக்கில் நம்ம ஃபுல்லாக ஓதி முடிக்கிறோம். இன்னொன்று இந்த நோன்புல ஓதி முடிக்கிறது அதிக நன்மைகளை எதிர்பார்த்து போட்டு கொண்டு குரான் முடிப்பது என்று என்றைக்குமே ஒரு பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் திருக்குரானை நம்ம என்றைக்குமே வாழ்நாள் முழுக்க ஓத வேண்டும். நோன்பில் மட்டும் என்ன, நோன்பில் அதிக நன்மை, அவ்வளவுதான். ஆனால் தினமும் ஓதக்கூடாது என்று யாராவது கூறி இருக்கிறார்களா? அதை செய்வது கிடையாது பெரும்பாலானோர். இன்றைக்கும் பெரும்பாலானோர் செய்வது கிடையாது, ஒற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தினமுமே குரான் ரொம்பலாம் வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓத ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு 6 ஜுஜு ஓதலான்னு பிளான் பண்ணால் அது 1 ஜுஜு 2 ஜுஜை தாண்டி போயிடும். யாராவது ஒருத்தர் ஒரு வேலைக்கு என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் பாட்டுக்கு ஓதிட்டே இருக்கிற மாதிரி. ஒன்று வேணாம், ஒரு பக்கம், ஒரு பேப்பர், ஒரு பகுதி மட்டும், ஒரு வசனம், ஒரு 4 வசனம் மட்டும் படிக்கலான்னு ஆரம்பித்தா கூட அது 40 வசனம் ஆகி போயிடும். அப்படி தாங்க அது இழுத்துக்கிட்டு அந்த இறைவசனம் போகுது. நான் எவ்வளவோ புத்தகங்களை படித்தவள், எவ்வளவோ புத்தகங்கள் படிப்பது எனக்கு, அதாவது எஜுகேஷன் சம்பந்தமானது, கதை புத்தகம், இந்த சினிமா புத்தகம் இல்லை, எனக்கு எஜுகேஷன் சம்பந்தமான புத்தகங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைந்த புத்தகங்கள் படிப்பது பழக்கம். அதே மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள், நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள் உள்ள புத்தகங்களை படித்திருக்கிறேன் எவ்வளவோ. ஆனால் உண்மையை நம்புங்கள், இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கும் பொழுது
மற்றதையெல்லாம் நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோமோ அதுக்கு கம்மியாக தான் படிப்போம். இதை நம்ம கொஞ்சோண்டு திருக்குரான் வசனங்களை ஓத ஆரம்பிக்கணும் என்று ஒரு நியத்து வைத்து உட்கார்ந்தா ஒன்று நாம் நினைத்தை விட 10 மடங்கு ஓதிவோம். நான் மட்டும் இல்லை, 10 மடங்கு நான் ஓதிடுவேன். இதே மாதிரி என்னுடைய தோழிகளும் குடும்பத்தினரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மற்றவர்களும் பழகும் மக்களும். அதே மாதிரி அது அப்படியே நம்மளோட ஈர்ப்பு அப்படியே இழுத்து கொண்டே போகும். நம்மளால சீக்கிரம் மூடி வைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வேலை வந்தாதான் நம்ம மூடி வைப்போம். இது அனுபவம், என்னுடைய அனுபவம். இது முயற்சி செய்து பாருங்கள், இது உண்மை என்பது உங்களுக்கும் புரியும். அப்போ பார்த்து படிக்க வேண்டுமா? அடுத்தது அர்த்தம் என்ன சொல்லி இருக்கிறான். திருமறை குரான்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை போட்டுக்கொண்டு படித்து முடிச்சிட்டா குரானை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? என்ன அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பது நமக்கு தெரிய வேணும் இல்லையா? என்ன ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செயல்படுத்தணும் இல்லையா? அப்போது அல்லாஹ் நம்மளை செயல்படுத்த சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குரானாக நம்ம கையில் இருக்குதுங்கும் போது இன்றைக்கு பெரும்பாலான மொழிகளில் எக்கச்சக்கமான மொழிகளில் குரான் மொழிபெயர்ப்புகள் விட்டது. இன்றைக்கு நாமெல்லாம் தமிழ் பேசக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழில் எக்கச்சக்கமான குரான் மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதை வாங்கி குரானை படியுங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று தயவு செய்து நமது தமிழில் மொழியில் படித்து பாருங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது தமிழில் தான் இல்லையா? அப்போது நம்மளுடைய தாய்மொழியில் அதை படிக்கும்போது தான் அல்லாஹ் என்ன நம்ம இடத்தில் சொல்லுகிறான் என்பதை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும், நம்மால் அதை செயல்படுத்தவும் முடியும். இப்போ ஒருத்தரும் நம்மக்கிட்ட ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. சாரி, இப்போ ஒரு லெட்டர் பழக்கத்தில் இல்லை, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஒரு மெயில் வருது, எனிதிங் ஏதோ ஒன்று வருது, நம்மளுக்கு நெருக்கமான யாரோ அனுப்பியிருக்காங்க, இல்லை நம்ம வேலை செய்கிற அலுவலகத்துலேருந்து வருது, அதை எடுத்து பார்க்குறோம், ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்காது. அந்த மொழியை நம்மளுக்கு படிக்க மட்டும் தெரியும், ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாது. என்ன செய்வோம்? படிச்சுட்டு அழகாக ரீட் அவுட் பண்ணிட்டு ஓகே படித்தாச்சு அப்படியே மூடி வச்சிருவோமா? வந்திருப்பது செய்தி என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியம், மண்டை வெடிச்சிடும் இல்லையா? நான் படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு அர்த்தம் தெரியலையே, இது முக்கியமான இடத்துலேருந்து வந்திருக்குது, என்ன செய்ய சொல்றாங்க, என்ன நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க, கிருகிருன்னு வந்துருவோம் இல்லையா? அப்போ உடனே அந்த டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த மொழிபெயர்ப்பை பாருங்கள். தமிழில் நமது உங்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழியில் குரானே அரபிக்கில் ஓத தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், அரபியில் படியுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மொழியில டிரான்ஸ்லேஷன் இன்னைக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் சுலபமாக்கி கொடுத்திருக்கிறான். அப்போ அந்த மொழியில இருக்கக்கூடிய விளக்கத்தை படிங்க, அப்பதான் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பது நமக்கு புரியும். சாதாரண மெசேஜுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இது என்ன அல்லாஹனுடைய வார்த்தை, அவன் நம்மோடு பேசுகிறான் குரானின் வழி மூலமாக. அப்போ அவன் என்ன சொல்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வெறுமனம் முடிச்சா அர்த்தங்களை உள்வாங்கி கொள்ளுங்கள், அது வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். நம்ம அனைவரும், நானும் சரி நீங்கள் எல்லாரும் சரி, வாழ்க்கையில் செயல்படுத்தி வெற்றி பெற அல்லாஹ் அருள் புரிவான். நமக்கு அவனிடத்தில் துவா கேட்போம். நல்லா வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அருள் புரிவானாக. அவனிடத்துல நம்ம துவா கேட்போம். தயவு செய்து நம்மளுடைய மொழியில் படித்து என்ன அல்லாஹ் கூறுகிறான் என்று அனைத்தையும் தினமும் குரானில் ஒரு 4-5 வசனங்கள் அரபிக்கில் ஓதி, அந்த 5 வசனங்கள் ரொம்ப வேண்டாம், அதிக நேரம் ஆகாது, அது நம்ம மொழியில என்ன சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் என்று அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 5 வசனம் ஒரு நாளைக்கு படித்தாலே போதும். அல்லாஹ் நாடினா பல காலம் நம்ம படித்து கொண்டே இருப்போம். என்ன அல்லாஹ் கூறி இருக்கிறான் என்பதை மனதில் நம்ம ஏற்றி கொண்டே இருப்போம். நாம் அல்லாஹ் நாடினா செயல்படுத்தி மெய்க்கும் மறுமைக்கும் வெற்றி பெறுவோம். தயவுசெய்து இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா படிச்சுட்டு மூடி வைப்பது இல்லை, குரான் என்னன்னு என்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தொடரலாமா? அடுத்தது, இப்போ கஷ்டமான காலங்களில் மட்டும்தான் அல்லாஹ்வே நம்ம சார்ந்து இருக்கணுமா? இல்லை, அல்லாஹ்வே சார்ந்து இருப்பது அப்படிங்கும் போது பெரும்பாலும் கஷ்டமான காலங்களில் தான் நம்ம அல்லாஹ் என்று தேடி போவோம். ஆனால் நம்மளுடைய மற்ற நாட்கள், சந்தோஷமா இருக்கக்கூடிய நாட்கள் இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் நாம் அலட்சியமா அல்லாஹ்வை விடுவதற்கு, இபாதத்துக்களை விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கஷ்டமான காலத்துல நம்ம அப்படின்னு முயற்சி பண்ணாலும் கூட எப்படியும் கடைசியா எல்லாரும் போய் நிற்பது இறைவன்கிட்ட தான். யா அல்லாஹ் என்று கை நீட்டி நிற்பது. இன்னல்கள் கஷ்டங்கள் அதிகமாக என்னெல்லாம் நம்மளால முயற்சிகள் பண்ணிட முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு கடைசியா போய் நிற்பது அவன்கிட்ட தான். ஆனால் அந்த முதல் முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும்.
இந்த ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம், முதலிடத்தை அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நான் கூறுகிறேன். அதே மாதிரி கஷ்ட காலத்தில் அல்லாஹ் நம்ம இழுத்து கொள்வான், நம்ம போய் வழி இல்லாமல் அங்கே தான் நிற்போம். அதே மாதிரி சந்தோஷமான காலத்தில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹவே மறந்துடக்கூடாது. அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா, அதற்காக அல்லாஹவை விட்டே விடாமல் மேலும் மேலும் அந்த காலத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம நன்றி செலுத்துவோராக, நன்றி உடையோராக இருக்க வேண்டும். தொழுகையை விட்டு விடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சும்மா நான் கலந்து தான் உங்கள் இடத்துல பேசுகிறேன். ஒரு பெண்மணியை சந்திக்கும் பொழுது அவங்க நாங்கள் அப்போது சும்மா பல விஷயங்களையும் பேசி கொண்டு இருக்கும்போது யதார்த்தமாக இந்த பிள்ளையை ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அவங்க பொண்ணை. அந்த செய்தி வந்துருச்சு. அப்போ எந்த பள்ளியிலே சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான், சரி இந்த பள்ளியில் சேர்த்துருக்கீங்களா, ஓகே இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு தான். மார்க்க கல்விக்கு அனுப்ப தனியாக யாரும் வீட்டுக்கு வராங்களா, இல்லை எங்கேயாவது மதரசா அந்த மாதிரி பள்ளியில் ஓதி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி யார்ட்டையும் அனுப்புகிறீங்களாண்டா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் அப்போ ஒரு இஸ்லாமிக்கோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமே நீங்கள். அப்போ அவள் படிப்போடு சேர்த்து குரானையும் முடித்து விடுவாள் இல்லையா, தொழுகையும் கற்றுக்கொள்வாள் இல்லையா. அப்படிங்கும்போது ஆமாம் இந்த ஸ்கூல் ஆனால் எல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சேர்த்தாச்சு, ஆனால் இஸ்லாமிக் இல்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் ஏதாவது ஓத வைக்கிறதுக்கு. சரி அப்போ நீங்கள் வீட்டில் ஓதிக்கடுங்க, ஒரு நல்லதாக ஒரு உஸ்தாது கிடைக்கிற வரைக்கும் நீங்களே வீட்டில் ஓதி கொடுங்க. தொழுகும் பொழுது நீங்கள் தொழுவுண்டு சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் பிள்ளைய பக்கத்தில் நீங்கள் தொழுகிறத பார்க்க வைங்க. குழந்தைங்கள பக்கத்தில் கூப்பிட்டுக்கோங்க, உங்களோட சேர்ந்து தொழுக வைங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இன்ன விஷயத்தை செய்யண்டா செய்யாது. நாமளும் சரி ஒரு மனுஷர் இன்ன விஷயத்தை செய்யண்டா செய்ய மாட்டோம். அந்த விஷயத்தை நம்மளை யார் செய்ய சொல்கிறாங்களோ அதை அவங்க முதல்ல அந்த விஷயத்தை செய்யணும். குழந்தைங்கன்னு வரும்போது நம்மளை பார்க்கும். நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது வேற, நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதை தான் பிள்ளைங்க செய்யும். அப்போது பிள்ளைய தொழுவ சொன்னால் முதல்ல நாம் தொழுவணும் இல்லையா. அப்போது நீங்கள் தொழுவும் போது அழைத்து கொள்ளுங்க அப்படின்னு அவங்கள்ட்டேருந்து வர பதில் எங்கேருந்து, நம்மளுக்கு இருக்கிறதுல வேலையிலையும் கஷ்டத்துலேயும் தொழுவேன், அப்புறம் நம்ம விட்டுடுவேன், கொஞ்ச நாள் விட்டுடுவேன், விட்டுடுவேன். இந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது, எனக்கு வேலை முடிய மாட்டேங்குது, நேரமே வர மாட்டேங்குது. இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன நேரம் இருக்குது, அது தொழுவ வேண்டியது தானே. அது தொழுவ சொன்னால் நீங்கள் பழக்கி கொடுங்க, புள்ள தொழுவோம். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ரீசன் சொல்லாதீங்க அப்படின்னு. எவ்வளோதோ வேலை இருக்குதான் ஃபேமிலியில், அந்த வேலையெல்லாம் செய்கிறதுல எனக்கு தொழுவுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம், நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு, இங்கே நம்மளுக்கு முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் எங்கேருந்து நம்ம வெற்றியாளராக ஆகிறது. தொழுகையோடு காலையில் தொழுகையோடு நம்மளுடைய அந்த நாளை ஆரம்பிக்கணும். எவ்வளோதோ வேலைகளை செய்கிற நம்மளால் எவ்வளோதோ கஷ்டப்படுற வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்படுற நம்மளால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வேணாம், ரொம்ப வேகமாக தொழுகிற மனிதராக இருந்தால் 5 நிமிஷம், அந்த ஒரு 5 நிமிஷம் அல்லாஹுக்காக கூட இல்லை, நமக்கு அல்லாஹ் தேவை. அப்போது நன்றியுடையோராக இருக்க வேண்டாமா. எவ்வளோது வேண்டாலும் வேலைகள் இருக்கட்டும், 5 வகுத்து தானே, அதை நம்மளால் தொழுக முடியலையா, இப்படி காரணம் சொல்லுவதா. அப்போ நீங்கள் தொழுகையை கடைப்பிடிங்க, நீங்கள் ஓதுங்க. உங்களை பார்த்தாதான் அது சின்ன பிள்ளை, தொழுகைன்னு ஒன்று இருக்குது, ஓதுறது என்று ஒன்று இருக்குதுங்கிறதே அது தெரிஞ்சு கொள்ள ரொம்ப காலம் ஆகிடும். நீங்கள் பண்ணலண்டா. அப்போ ஓதுனா தானே புள்ள இது என்ன மாண்டு கேட்கும். அப்போ தானே நீங்கள் விளக்கம் சொல்லலாம், இதுதான் திருக்குறான், இதை நம்ம ஓதணும், நம்ம முஸ்லீம், இந்த மாதிரி விளக்கத்தை எல்லாம் நீங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியும். நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து தொழுதால் தானே உங்களை பார்த்து அந்த பிள்ளை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க, தொழுவையை கற்றுக் கொடுப்பீங்க. இப்போ நீங்களே அலட்சியமாக ஒவ்வொரு ரீசன் சொல்லி புள்ள மட்டும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்டா, இது எவ்வளோ பெரிய தப்பு இது நம்ம பண்ணுறோம். இது நிறைய வீட்டில் நடக்குது. தயவு செய்து இன்னமும் நேரம் கடத்த வேண்டாம். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகலை. 5 வேளை தொழுகையை விட்டு விடாதீங்க. அல்லாஹுக்காக இல்லை, உங்களுக்கு நமக்கு தேவை. அல்லாஹுக்கிட்ட நாம தான் மன்றாடணும். அவனுடைய மன்னிப்பு நம்மளுக்கு தான் தேவை. இன்னைக்கு இந்த துனியாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறோம், எவ்வளோ படாத பாடுபடுறோம். அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், என்னை வணங்குவதற்காக அன்றி மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என்று.
அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனோடு சேர்ந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வணக்க வழிபாடுகள் முதல்ல அவனை வணங்கி விடணும். அப்போ அல்லாஹ்கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு ஆயிலை வாங்கிக்கிறோம். அல்லாஹ் நல்லா அழகாக நம்மளை படைச்சிருக்கான், நிறைய சக்தியை கொடுத்துருக்கான், எல்லாமே அவங்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இங்கே ஒரு நல்ல ஒரு அமைப்பை, ஒரு லிவிங்கை கொடுத்துருக்கான், வாழ்க்கை முறையை இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கான். நிறைய மனிதர்கள், உறவினர்களாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். ஆனால் வாங்கிக்கிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவனை மறந்து விடுகிறோம். அப்போ எவ்வளவு ஒரு சுயநலமான மனுஷராக நம்ம இருக்கிறோம். நம்மளோட முதற் கடமை அல்லாஹ்வை வணங்குவது. அதற்கு அப்புறம்தான் எல்லாமும். அவனை வணங்கிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒன்றும் லேசாக இருக்காது, கடினமான பாதையாக தான் இருக்கும். அந்த கடினமான பாதையை கடப்பதற்கு அவனுடைய உதவி இல்லாமல் கடக்க முடியாது. நம்மளோட முயற்சி எவ்வளவு செஞ்சாலும் அவனுடைய உதவி இல்லாமல் கடக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு காரியத்தை நினைப்போம், இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி லைஃப்பில் எத்தனோ விஷயம் தேடி நடந்திருக்கோம் இல்லையா, ஒருத்தர் வாழ்க்கையிலையும். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் கனவு தான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா. சாத்தியமே இல்லை என்கிற விஷயத்தை கூட சாத்தியமாக்கி கொடுப்பவன் அல்லாஹ். மூசா நபிக்காக அந்த சமூகத்தினரை, அந்த மக்களை ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் பின்னாடி துரத்திக்கிட்டு வரான். அவனுடைய கூட்டம் பின்னாடி வருது, அனைவரையும் கொல்வதற்காக அவன் வரான். அப்போ முன்னாடி கடல் நிற்குது, வேற எந்த வழியும் இல்லை போறதற்கு. அல்லாஹ் கடலை பிளந்து அவர்களை காப்பாத்தினான். மனுஷனுக்கு அந்த சக்தி இருக்கா? அப்போ அல்லாஹ் அனைத்து சக்தியும் பெற்றவன். ஏன் அவனை மறந்துடுறீங்க? அவனுக்கு எல்லாமே பாசிபிள், நமக்கு தான் இம்பாசிபிள். அவனுக்கு எல்லாமே சாத்தியம். எத்தனை நாட்கள் நெருப்பு குண்டம், பிரம்மாண்டமான நெருப்பு வளர்க்கப்பட்டது. அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்படுறாங்க இப்ராஹிம் நபி. அப்போ அவ்வளோ பெரிய நெருப்பை அல்லாஹ் குளிர செய்தான். மனுஷருக்கு அது சாத்தியமா? அல்லாஹுக்கு சாத்தியம். இதற்கு மேல் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, எங்க தப்பிக்க போறோம், நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம முயற்சியை கைவிடும் போது எப்பொழுதும் சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தான் முடியாது, அண்ணாலாது என்னை படைத்த வல்ல ரஹ்மானான அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு எதையும் சாத்தியம், அவன் எதையும் செய்வான். அப்போ அவன் என்னை கைவிட மாட்டான், அவன் என்னை இந்த இன்னலிலிருந்து காப்பாற்றுவான். கடினமான காலங்களிலேயும் துக்கமான காலங்களிலேயும் அவனிடத்திலேயே சார்ந்து இருப்போம், அவனிடத்திலேயே ஆழமான நம்பிக்கையை வைப்போம், அவனையே முழுவதுமாக சார்ந்து இருப்போம். சந்தோஷமான, நிம்மதியாக, அமைதியாக இருக்கக்கூடிய காலத்திலேயும் அவனையே சார்ந்து இருப்போம். எந்த காலத்திலையும், எல்லா நேரத்திலையும், எல்லா சூழ்நிலையிலையும், இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் எப்போதும் அல்லாஹ் நமக்கு தேவைங்க. எப்போதுமே நம்ம கூட இருப்பவன் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு, நம்மளுக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு. நம்மளோட டைம் முடிஞ்சதுன்னா நம்ம போயிடுவோம். அப்போ இன்றைக்கும் நிலைத்திருப்பவன் அல்லாஹ், எல்லா சக்தியையும் தன்னுள் கொண்டவன் அல்லாஹ். அவனுக்கு தான் எல்லா சாத்தியம். அவன் என்னதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருவதற்காக நின்றாலும் கூட அந்த இடத்தில் அல்லாஹ் இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நாடினால் மட்டும்தான் அங்கே நடக்கும். அவனோட உதவி செய்ய நாடிவிட்டால் எந்த சக்தியும் கிடையாது அவனை தடுப்பதற்கு. அவன் கைவிட்டு விட்டால் நாம தான் ரொம்ப பெரிய துர்பாக்கியசாலி. அந்த நிலைமை யாருக்கும் வர வேண்டாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவனிடத்துல பாவ மன்னிப்புகள் அதிகம் கேட்போம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்களை காப்பாற்று, துவாக்களை அதிகப்படுத்திக் கொள்வோம். அப்போ அனைத்தும் அவன்தான், அனைத்து சக்தியையும், எதுவும் சாத்தியம் அல்லாஹ்விற்கு. அப்போ முதல்ல அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவனையே ஆழமாக நம்பணும், நம்ம கடமையை நம்ம செய்யணும், அவனையே முழுவதுமாக சார்ந்து இருக்கணும். அதுதான் தவக்குல். அப்பதான் நம்ம முழுமையான நம்பிக்கையாளர். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்,
போன பதிவிலேயே போட்டேன், எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் அவங்களுடைய சக்திக்கு மீறி சோதிப்பது கிடையாது. அவங்க சக்திக்கு தான் அவங்கள சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது எங்கே வருதுன்னு சொல்லணும் இல்லையா? சூரா அல் பக்ரால 2வது வசனமாக வருகிறது. அந்த வசனத்தையும் நான் படித்து விடுகிறேன், தயவு செய்து கேட்டு விடுங்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்ததின் தீமையும் அதற்கே. முஃமின்களே, பிரார்த்தனை செய்யுங்கள், எங்கள் இறைவா. எப்படி பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ்வே காட்டித்தரான் பாருங்க. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. இதை அடிக்கடி கேட்கணும்ல. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. இது முழுமையாக அந்த வசனத்தை நான் படித்து விட்டேன். திருக்குரான்ல எத்தனாவது வசனம்? அல் பக்ராவில் 2வது இல்லை 286வது வசனம். அல் பக்ரா அதில் 286வது வசனமாக இது இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஏதோ நம்பர் தவறாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன், மன்னித்து விடுங்கள். சூரா அல் பக்ரால 286வது வசனமாக இது இருக்கிறது. படித்து பாருங்கள், திருக்குரானை எடுத்து அதன் தமிழாக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். அப்போது இதுலேருந்து நம்ம தெளிவாக புரியுது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்திக்கு உட்பட்டு தான் நம்மளுக்கு சோதனையும் இருக்கிறது. சக்திக்கு மீறி நமக்கு சோதனை இல்லை. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்களுக்காக டிசைன் பண்ணப்படுது நமக்கான சோதனைகள். அப்போது அல்லாஹ்விடத்தில் அந்த மாதிரியான சோதனை காலத்தில் பாவ மன்னிப்புகளை அதிகமாக கேட்போம். யா அல்லாஹ், எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்தியதை போன்று எங்கள் மீது சுமத்தி விடாது என்று அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு நிறைய கேட்போம். தொழுவோம், வணங்குவோம், அவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்து இருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். மேலும் ஒரு முஃமின் என்று சொல்கிறேன் இல்லையா? ஒரு உண்மையான முஃமின், உண்மையான நம்பிக்கையாளர் என்று. அந்த நம்பிக்கையாளர் என்றால் யார் என்று தெரியணும் இல்லையா? அப்போது அதை வசனத்தில் அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான் பாருங்க. சூரா அல் அன்ஃபால் அதில் 2வது வசனமாக வருகிறது. உண்மையான மோமீன்கள் யார் என்றால் அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். உண்மையான மோமீனா இருந்தால் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கணும், அவனிடத்திலேயே ஆழமான நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்திருக்கணும், அவனிடத்திலேயே காரியங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த உண்மையான மோமீன்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். உண்மையான மோமீன்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் மீது அவங்களுக்கு எப்பேற்பட்ட தன்மை இருக்குமா? அல்லாஹ்வின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால், அதாவது அல்லாஹ் என்று பெயர் கூறப்பட்டு விட்டால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். பயத்தால் நெஞ்சம் அப்படியே நடுங்குமா. அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், திருக்குரானுடைய வசனங்களை அந்த நபர்களுக்கு முன் ஓதினால், அவர்கள் அதை செவியுற்று கேட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். மேலும் 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 அவர்களுக்கு நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகும். இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். மோமீனுடைய தன்மைகள் அல்லாஹ் சொல்லிவிட்டான், பார்த்தீர்களா? அப்போ உண்மையான நம்பிக்கையாளராக நம்ம இருந்தால் தவக்குல், நம்பிக்கை வைக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நாட்டமின்றி எதுவும் நடப்பதில்லை, எல்லாத்துலேயும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்கிற ஆழமான நம்பிக்கை அவனிடத்திலே வைக்கணும். அவனையே முழுமையாக சார்ந்திருக்கணும். இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து மீளுவதற்கோ இல்லை ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கோ அவனிடத்திலேயே வழியை கேட்க வேண்டும். அனைத்தும் அவன்தான், அனைத்தும் அவனிடத்திலிருந்து தான் வருது.
அப்போது மூமினுடைய தன்மைகளை அல்லாஹ் கூறிவிட்டான். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அல்லாஹ் என்று அவர்கள் கேட்டுவிட்டால் அவர்கள் உள்ளம் நடுங்கி விடுமா. அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன சொல்கிறான் அல்லாஹ், மேலும் மேலும் அவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். இன்னும் அவர்கள் இறைவன் மீது முற்றிலுமாக நம்பிக்கை வைப்பார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தெரியப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்ட முஃமின்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் இல்லையா? அனைத்து முஸ்லீம்களும். இதுதான் நான் சொன்னேன், பேருக்கான முஸ்லீமாக இருக்காதீர்கள் என்று. இப்போ அவர்கள் இன்னும் அல்லாஹ் அடுத்த 3வது சூரா அல் அன்ஃபான்ல அதுக்கும் அடுத்ததாக 2க்கு அடுத்ததாக 3வது வசனத்தில் தொடர்ச்சியாக வருகிறது, அவர்கள் தொழுகையை நிலை நிறுத்துவார்கள், அவர்களுக்கு நாம் அளித்த செல்வத்தில் இருந்து நன்கு செலவு செய்வார்கள். அதாவது நாம் அளித்த செல்வத்தில் இருந்து, நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருது. நான் சம்பாதிச்சேன், நான் இவ்வளோ நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் அதனால நான் சம்பாதிச்சேன், அந்த பேச்சுக்கே இங்கே இடமில்லை. ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்மை முயற்சி செய்ய வைத்து அதை அதன் மூலமாக கொடுப்பது அல்லாஹ். அதுதான் நான் வழங்கியவற்றை இருந்து நன்கு செலவு செய்வார்கள். அப்படின்னா இப்படி கடைக்கு போகிறது, ஷாப்பிங் செய்கிற அந்த மாதிரி இல்லை. நற்காரியங்களுக்கு நிறைய செலவிடுவார்கள் நம்பிக்கையாளர்கள். இல்லாதவர்களுக்கு ஜகாத் கொடுப்பது, உதவி செய்வது, நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்வது, அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் பாருங்க, 4வது வசனத்தில், இத்தகையவர் தாம் உண்மையான முஹ்மீன்கள் ஆவார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இப்பேற்பட்ட தன்மையை உடையவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், மறந்துடாதீங்க. இத்தகையவர் தான் உண்மையான முஃமீன்கள் ஆவார்கள். அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். இது போதுமே, எவ்வளவு சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். உண்மையான மூமீன்களாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளவு பாவ மன்னிப்புகள் கிடைக்கிறது, சிந்தித்து பாருங்கள். என்றைக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் நமக்கு நம்மை படைத்த அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தேவை. அவனுடைய நாட்டத்தை கொண்டு தான் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் என்னதான் நம்ம முயற்சிக்கிறதா இருந்தாலும் முயற்சியும் இருக்க வேண்டும். ஒரு தரப்பு மக்கள் போல் வெறுமன அல்லாஹ் இபாதத்தை மட்டும் செஞ்சு கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காமல் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் முக்கியத்துவம் முதல் இடம் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் கேட்க வேண்டும். அவன் நம் காரியங்களை சிறப்பாக்கி கொடுப்பான். நம்ம கஷ்டங்கள் அனைத்தையும் போக செய்வான். அதற்கான வழியை நமக்கு காட்டி செயல்படுத்த வைத்து நமக்கு வெற்றியை கொடுப்பான். நம்மங்களை அனைத்து இன்னல்களில் இருந்தும் காப்பாற்றுவான். நமக்கு இடையில் வரக்கூடிய இடையூறுகள் என்று நிறைய இருக்கிறது இல்லையா, அந்த முசீபத்துக்கள் எதுவும் நம்மளை அண்ட விடாமல் அல்லாஹ் காப்பாற்றுவான். அனைத்திற்கும் துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அனைத்தையும் கேளுங்கள், அவன் கொடுப்பான். நம்மளுக்கு சரியானது எது என்பது நமக்கே தெரியாது. நமக்கு ஒன்று கேட்டு அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் வேறு ஒன்றையே கொடுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் நமக்கு சிறந்தது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது எது நம்மளுக்கு நல்லது, எது நம்மளுக்கு ஆபத்துங்கிறது கூட அந்த அறிவு கூட நம்மளுக்கு கிடையாது. எல்லாம் அவனிடத்துல தான் இருக்குது. அதனால அல்லாஹ்விடத்தில் என்றைக்கும் பிரார்த்தனை செய்தவர்களாக இருங்கள். உங்களுக்கு தேவையானது அல்லாஹ் இடத்துல கேளுங்கள். நாம் கேட்போம், நம்மளால் ஆன முயற்சிகளை அனைத்தையும் செய்வோம். அந்த முயற்சியை நம்ம செய்ய வைப்பதும் அல்லாஹ் தான். நமக்கு அனைத்து சக்தியும் கொடுப்பது அல்லாஹ் தான். அவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்வோம், அவனிடத்திலேயே உதவி கேட்போம். அவனே மீதே முழுமையாக நம்பிக்கை கொண்டு காரியங்களை அவனிடத்தில் ஒப்படைத்து அவனையே என்றைக்கும் நாம் சார்ந்து இருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செய்கிறேன். எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவான். சரியான வழியில் பயணப்பட நேர் வழியை நமக்கு காட்டுவான். அருள் புரிவானாக ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவா செய்வோம். இன்றைய பதிவு தவக்குல், அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்திருந்து அவனிடத்திலே முழுவதுமாக காரியங்களை ஒப்படைப்பது தவக்குல். அதன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் என்ன நடந்தாலும் கொஞ்சம் வலிமையாக உணர்வோம். நம்மளை வலிமையோடு நம்ம போராடுவோம். என்ன நடந்தாலும்
நம்மளுக்கு வந்து இந்த தவக்கல் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையால் அவனே சார்ந்திருப்பதனால நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஒரு அமைதி கிடைக்கப்படும். ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி கிடைக்கப்படும். காரியங்களும் வெற்றிகள் கைகூடும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் துவா செய்யுங்க. தொழுகையை விடாமல் தொழுவுங்க. குரான் ஓதுங்க. தயவு செஞ்சு அல்லாஹ் என்ன கூறி இருக்கிறான்னு தயவு செஞ்சு குரானை எடுத்து படித்து பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் இருக்குது, மொழிபெயர்ப்பு இருக்குது. தமிழாளாக இருந்தால் தமிழில் இருக்குது, படிங்க. மலையாளியாக இருந்தால் மலையாளத்தில், கன்னடமாக இருந்தால் கன்னடத்தில், ஹிந்தியாக இருந்தால் ஹிந்தியில், உருதுல எல்லா பெரும்பாலான மொழிகளிலும் மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் என்ன கூறி இருக்கிறான் வெறுமனை படித்து முடிக்கிறதுல அரபிக்கில் அதை மட்டும் செய்யாமல் இன்னும் குரான் ஓத கற்றுக்கொள்ளாதவர்கள் எந்த வயசாக இருந்தாலும் இந்த குரான் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நியத்து வைங்க, உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். கண்டிப்பாக ஓதி முடிப்பீர்கள் அல்லாஹ்வின் துணையை கொண்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மொழிபெயர்ப்புகளை கொண்டு என்ன அல்லாஹ் கூறி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி வெற்றி பெறுவோமாக. அல்லாஹ் அருள் புரிவான். என்னுடைய பதிவு உங்களுக்கெல்லாம் உபயோகம் தரக்கூடியதாக பயனுள்ளதாக இருக்குது என்று கருதினீர்கள் என்றால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஹோம்ஒர்க்கு நஃபிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனளிக்கட்டும். நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் மேலும் ஒரு சிறந்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க அல்லாஹ் அருள் புரிவான். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.